Welcome back to Rajan's tutorial. இன்னைக்கு வந்து how to read in Hindi part number 1 and 5 சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம். मैं नागराजन आरपीपी हिंदी पंडित बोल रहा हूँ. எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைब பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி मोटिवेशन स्टोरी தான். सीमा एक छोटे से कस्बे भी சாரி சீமா एक छोटे से कस्बे की சாதாரண லட்சி थी. அப்படின்னா சீமா வந்து ஒரு சிட்டில ஒரு சின்ன எளிமையான பெண், ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல பிறந்த பெண். उसके पास अधिक साधन नहीं थे लेकिन उसके अंदर कुछ करने की प्रबल इच्छा थी. சரிங்களா, அவட்ட அதிக பணம்லாம் இல்லாட்டியும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தா, ரொம்ப ஆசையா இருந்துச்சு. सीमा का मानना था कि हर मुश्किल में एक नया अवसर छुपा होता है. சரிங்களா, அவ என்ன நினைச்சான்னா, ஒவ்வொரு கஷ்டத்துலயும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒரு வாட்டி கஷ்டப்படுறோம்னா அதுக்குரிய பலன், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க மாதிரி நம்புறாங்க. एक दिन उसके स्कूल में एक भाषण प्रतियोगिता होने वाली थी. சரிங்களா, ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு பேச்சு போட்டி நடக்குது. सीमा को बोलने का डर था लेकिन उसे ये भी पता कि ये उसके लिए एक बड़ा अवसर हो सकता है. சரிங்களா, அவன் வந்து சீமா வந்து பேச்சு போட்டியில பேசுறதுக்கு வந்து பயந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கலங்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா दोस्तों ने उसे हतो साहित क्या पर उसकी माँ ने कहा दौर और अवसर यही सिक्के के दो पहली पहली थे. அப்படின்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்கள வந்து ஊக்கப்படுத்தல அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனா அம்மா வந்து சொன்னாங்க, பயப்படுறதும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி சொல்றாங்க. தும் சாகோ தோ இஸ் டர் கோ அவசர் மே பதல் சக்தி ஹோ. சரிங்களா, நீ வந்து இந்த இந்த பயத்தை வந்து வாய்ப்பா மாத்திக்கலாம். அந்த பயத்தை நீக்கிட்டு முயற்சி பட்டு கலந்தீங்கன்னா அதை ஒரு சான்ஸா மாறும், நல்ல சான்ஸா மாறும்னு சொல்றாங்க. सीमा ने माँ की बात को दिल में बसाया और हिम्मत जुटाकर பிரதியோகிதா பே பாக்லியா. சரிங்களா, சீமா தன்னோட அம்மா சொன்ன மாதிரி வார்த்தைகளை மனசுல வச்சுட்டு போட்டியில வந்து தைரியத்தை வர வச்சு பார்ட்டிसिपेट பண்றாங்க. उसने पूरे दिल से तैयारी की और मंच पर जाकर अपनी सारी शंका और डर को किनारे रखकर बोलना शुरू किया. சரிங்களா, அவர் வந்து முழு மனசோட தயாராகி மேடையில வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. उसकी आवाज में आत्म विश्वास था और उसने सबको प्रभावित कर दिया. சரிங்களா, அவளோட அவளோட எல்லா சந்தேகமும் பயங்கமும் எல்லாமே ஒதுங்கி போச்சு. நல்லாவே பேசினாங்க. அவளோட வாய்ஸ்ல வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தது. வ பிரதியோகிதா ஜீத் கை. சரிங்களா, இதனால பாத்தீங்கன்னா அவங்களோட பேச்சு வந்து எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுது. கடைசியில போட்டியிலும் ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா, இதான் ஸ்டோரி. ரிமைனிங் வந்து அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத்.